மதுரையோட அடையாளங்கள்ல ஒன்னான ஏவி பாலத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 300 காலத்துல பிரிட்டிஷோட ஆட்சியில வைகை ஆத்த கடந்து வடகரையில இருந்து தென்கரைக்கு போறதுக்காக ஒரு தரைப்பாலத்தை கட்டினாங்க. ஆனா அந்த தரைப்பாலம் மழைக்காலங்கள்லயும் வைகையில வெள்ளம் ஏற்படும் போது முழுசாவே முங்கிருமா. அதனால ஆங்கிலேயரோட வணிக போக்குவரத்துக்காகவும் மக்கள் தென்கரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வர முடியாம தவிச்சதாலையும் ஆங்கிலேயர்கள் ஒரு புதிய மேம்பாலம் அமைச்சே ஆகணும்ன்ற திட்டம் போட்டாங்க. அதுபடி அப்போ இருந்த பொருளாதாரத்துல 2.5 லட்சம் மதிப்புல ஒரு புதிய மேம்பாலத்தை 1886ல கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்பர்ட் பெக்டர் என்ற சிறந்த கட்டிட பொறியாளரோட கைடன்ஸ்ல தான் இந்த பாலத்தை கட்டினாங்க. 12 மீட்டர் அகலமும் 250 மீட்டர் நீளமும் 15 வளைவுகளையும் கொண்ட ராஜதூண்களை வச்சு கட்டி பாலத்தை 1889 டிசம்பர் 8ல திறந்தாங்க. ஆல்பர்ட் பெக்டர்னு அவர் பெயரே பாலத்துக்கும் வச்சாங்க. அன்னைக்கு மதுரைக்கு வந்த இந்த ஏவி பாலம் இன்னைக்கு வரைக்கும் மதுரை மக்களோட மனசுல ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு. சித்திரை திருவிழால அன்பான மதுரை மக்கள்ல இருந்து அழகர் வரைக்கும் வைப் பண்ற ஒரே இடம்னா அது இந்த ஏவி பாலம் கீழே தான். ஏவி பாலத்துக்கு கீழே வைகை ஆறு பாயிற ஓசையை கேட்கறதுக்காண்டியே ஒரு தனி ஃபேன்ஸ் மதுரையில இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. வெறும் 50 வருஷம்